உங்கள் லைவ் வரவில்லை என கேட்டீங்க. எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு சிஸ்டர். ஓ நாகராஜன்மா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், வளத்துடன் வாழ்க. மகாலட்சுமி பிறந்திருக்காங்க, ரொம்ப 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 சந்தோஷம் நாகராஜன், நான் நல்லா இருக்கீங்க சிஸ்டர். நீங்கள் நல்லா இருந்தாலே நான் நல்லா இருக்காச்சோ. சங்கரனா மிக்க தோஷம், செம்ம அழகாக இருக்கீங்க. அப்படியா, மிக்க சந்தோஷம், வளத்துடன் வாழ்க பிரபாகரன்மா. குலதெய்வத்தின் அருளும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்துடனும் விரைவில் 1,00,000 சப்ஸ்கிரைபர் பெற வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். மிக்க 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 மகிழ்ச்சி கேர்ஸ்மா, மிக்க மகிழ்ச்சி கேர்ஸ்மா. தயவுசெய்து நீங்கள் எனக்கு சந்தோஷம்தான், எனக்கு வந்து காசு வந்து சேர்றது நான் வந்து வேணான்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் வந்து எனக்கு நிறைய போட்டிருக்கீங்க கேர்சி, நிறைய போட்டிருக்கீங்க. இப்போ ஆல்ரெடி இப்போ வந்து கொடிசு போட்டுட்ருக்கான், ஊட்டி கண்ணன்மா எல்லாருமே போட்டுட்ருக்காங்க, நீங்களும் போட்டுட்ருக்கீங்க. இருந்தாலும் இருக்கிறதுலே நீங்கள் நிறைய ஜாஸ்தி போட்டிருக்கீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட்டுட்டீங்க. சரியா, எனக்கு இந்த மாதத்துக்கு நிரம்பிடும். சரி, இனிமேல் நெக்ஸ்ட் மந்த்து போடுங்க கேஆர்சி, ப்ளீஸ் கேஆர்சிமா. சரியா, காசு கொடுக்குறது யாரும் வேணாம் சொல்ல மாட்டாங்க, எனக்கு வேணும் தான், ஆனால் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதத்துக்கு வந்துட்டு எனக்கு $100 வந்துச்சு. அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து போடுங்க. மற்ற உறவுகளும் கொஞ்சம் கொஞ்சம் போடட்டும் எனக்கு. சரியா, நிறைய போட்டுட்டீங்க, ரொம்ப 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 மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. வளத்துடன் வாழ்க்கை, நமோ நாராயணா. நீங்கன்னு இல்லை, எனக்கு யாரெல்லாம் சூப்பர் சேட் பண்ணுறீங்களோ எனக்கு கொடுக்குற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு 3 மடங்கா உங்களுக்கு வந்து நாராயண பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். சரியா, மிக்க சோச கேஆர்சிமா. இனிமேல் நெக்ஸ்ட் மந்த்து ஓடுங்க கேஆர்சி, ப்ளீஸ் கேஆர்சிமா. கேஆர் சகோ வணக்கம், சங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்கீங்க புரியலை எனக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடியும் போட்டிருந்தாலும் மானிட்டேஷன் கேன்சல் ஆகும், டாலர் வராது. அச்சோ, அப்படியா? ஓகே, நானும் புதிதாக வருபவர்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பேன். வளர்ந்த பிறகு என் கமெண்ட்டை படிக்க மாட்டார்கள், ஹர்னி தவிர. அச்சோ, பாவம் இளவரசன்மா. ஏன் சாமி, யாரும் படிக்க மாட்டாங்களா இளவரசன்மா? போயிட்டு போகிறாங்க, விடுங்க. எவ்வளோ இதாக படிக்கிறாங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே இளவரசன்மா? உங்கள் லைவ்ல என்னை சொல்லியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஹர்னிமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப இதுவாக சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷம் இளவரசம்மா. அருமை சொந்தமே வாங்க சதாசிவமனா வணக்கம். அருமை சொந்தமே, அன்பு தங்கமே, மணப்பாறை மேலுக்கு நாராயண வணக்கம். நலமா சாப்பிட்டீங்களா தங்கம்? நாளை 11/7/2015 சதாசிவம் எனக்கு 61 வயது பிறந்த நாளில் ஒரு வாழ்த்து சொல்லுங்களே தங்கம். அச்சோ, என் செல்லமான சதாசிவம் அண்ணா, மிக்க 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 சந்தோஷம் அண்ணா. சதா இந்த சிவம் சதான்னு போட்டிருப்பாங்க, சிவம் சதா. அந்த சதாசிவம் அண்ணனுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சதாசிவம் அண்ணா. அவங்கள வாழ்த்ததுக்கு எனக்கு வயதில்லை, ஆனால் தங்கள் வணங்குகிறேன், தங்கள் பாதங்கள் தொட்டு வணங்குகிறேன். சதாசிவம் அண்ணா அவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என் சார்பாகவும் மற்றும் நம் பாசம்பர குடும்பத்தின் சார்பாகவும், ஹரணி என்ற சேனல் சார்பாகவும், நம் உறவுகள் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சதாசிவம் அண்ணா. மிக்க 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 மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்னங்க சிஸ்டர், லைட் இல்லாமல் இருந்தாலே நல்லா பிரைட்டாக தெரிவிங்க. சங்கரண்ணா, உங்கள் காமெடிக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு சங்கரண்ணா. அருமை மகிழ்ச்சி கேசனா செல்லமாக சொல்லியிருக்காங்க. லைவ் முடிந்தவுடன் எல்லா விவரங்களையும் யூடியூப்பில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரி இலவசமா, கண்டிப்பாக பார்க்குறேன். சங்கர் சொக்கு வணக்கம் கேசன் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இலவசமா. பரசுராமன் அவர்களை தயவு செய்து இந்த மாதிரி நேற்று தான் உங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு கமெண்ட் கொடுக்காதீங்கன்னு. சரியா, ஏன்னு கேட்டிங்கன்னா பரசுராமனுங்கிறது ஒரு அழகான ஒரு முனிவரோட பேர். உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் பிள்ளைங்களுக்கு, நீங்கள் பெத்த பிள்ளைங்களுக்கு பாவத்தை சுமத்தாதீங்க. ஏன்னா நான் யாரோ நீங்கள் யாரோ, என்னையே தேவையில்லாத வார்த்தையில் பேசணும் சொல்லுங்கள். என்னையே நீங்கள் தேவையில்லாத வார்த்தையில் பேசணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் உங்களை ஏதாவது ஒரு வார்த்தை ஏதாவது பேசுகிறேன்னா நான் உங்களை வந்து கேவலமாக பேசிட்டு போயிடலாம். ஏன்னா உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதனால் அந்த பேருக்காக மரியாதை கொடுத்து அந்த பரசுராமனோட பேரை வச்சுட்டு தயவு செய்து இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்காதீங்க. நேற்றுக்கு போட்டப்போ நான் வந்து உங்களை வந்து ஹைட் பண்ணிட்டு போயிடலாம், தூக்கி சாக்கடையில் போட்டு போயிருக்கலாம். அந்த பேருக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களை வந்து வச்சு பார்க்குறேன். சரியா, தயவு செய்து இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்காதீங்க. நான் என்ன உங்களுக்கு பாதகம் செஞ்சேன்? வாங்க வணக்கம் காளி, என்ன ஓய் பிச்சு வாங்க காளி, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள். ஜூலை 15 யூடியூப் கெடுபிடி. சுச்சு என்னாச்சு பிரபுமா, இப்படி சொல்லிட்டீங்க பார்வதி முருகன், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓகே, செல்லம்மா சுக வணக்கம் சங்கன்னு சொல்லியிருக்காங்க. விடியாத இரவு வேண்டும், அதில் கலையாத கனவு வேண்டும், அந்த கனவுலையாவது நீ எனக்கு வேண்டும். அச்சோ ஆனந்தன் அவர்களே, மிக்க மகிழ்ச்சி, வளர்த்துடன் வாழ்க. நல்ல ஒரு கவிதை. மேலே சப்ஸ்கிரைப் இருக்குது, சப்ஸ்கிரைப் படிக்க முடியுதாங்க பிள்ளை. வாழ்க்கையில் முன்னேற ஒரு வழி. அழகான பெண்ணை பார்த்தவுடன் மனசுக்குள்ளே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும். அந்த பட்டாம்பூச்சியை உடனே நசுக்கி விட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் தான்.